ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம ராகி சேமியாவே எப்படி இடியாப்பம் மாதிரி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கணும். தண்ணி தெளித்து கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சுக்கணும். கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் ஈரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதை நனைச்சி வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு அப்புறம் சேர்க்க முடியாதுல்ல, அதனால் உப்பு இதையும் சேர்த்து பெசரி நல்லா விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் இந்த ஈரப்பதத்துக்கு வரட்டும். பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு மேலே நம்ம இடியாப்பம் புட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் தேங்காயை மேலே வச்சு வேக வச்சு எடுத்துருவோம். அப்புறம் சீனி போட்டு விட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் திருவிட்டு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், சாஃப்டாகிடுச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயை திருவி வச்சுருக்கோம். ஒரு மூடி தேங்காய். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காயை வச்சு இந்த இடியாப்பம் மாதிரி வச்சுருக்கோம்ல, இந்த ராகியும் எடுத்து இந்த இட்லி தட்டில் நம்ம வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறோம் அடியில். கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் வச்சு திருப்பியும் தேங்காய் மேலே வச்சுக்கோம். நல்லா சீனி போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இடியாப்பம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த ராகி வாங்கி கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தேங்காய் வச்சு அவிச்சு கொடுத்தோம்னா. இதே மாதிரி மேலேயும் இப்படி வச்சிடுறோம். எல்லா இதுலேயுமே இப்படி வச்சிடுறோம். அடியில் தேங்காய், மேலே ராகி, திருப்பி மேலே தேங்காய் பூ வச்சு கொஞ்சம் வெந்து எடுத்துடுறோம். இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு வேக வச்சு எடுப்போம். ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். சாயங்காலம் டிஃபனுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொப்பரையில் வேக வச்சிட்டோம். உள்ளே வச்சு வேக வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த வாசனை வெளியே ஆவியோடு வரும்போது நம்ம எடுத்துப்போம். கொஞ்சம் வெந்த உடனே காமிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்திருக்கு. தொட்டு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தட்டிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. நல்ல இடியாப்பம் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இது ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இடியாப்பம் சாப்பிட்ணும் அப்படின்னா இது டக்குன்னு செஞ்சிடலாம். நான் உட்காந்து புளிஞ்சிட்ருக்க வேண்டாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ராகி சேமியா வச்சு ராகி இடியாப்பம் இப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.